கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்ம கூட இடைப்படுகிற காரியம் வந்து வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? வாக்குத்தத்தம் என்பது நாம் அறியும் முன்னே குறிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதாவது நமக்காக குறிக்கப்பட்டது தான் வாக்குத்தத்தம். நாம் அறியும்படி முன் அறிவிக்கப்பட்டது, அதாவது நமக்காக குறிக்கப்பட்ட காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உருவாக்குவார். அதுதான் வாக்குத்தத்தம். மூன்றாவது வந்து நாம் அனுபவிக்க நிறைவேற்றப்படுகிறது, அதாவது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நிறைவேற்றுவார். இதுதான் வாக்குத்தத்தம். வசனம் சொல்லுது 2 நாளாகமம் 6:15 தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். தாவீதுக்கு செய்த வாக்குத்தத்தை காத்துக்கொண்ட தேவன் தான் தாவீதுக்கு அருள செய்த, அதாவது வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதித்த தேவன் தான் நம்மளுடைய தேவன். நமக்கான வாக்குத்தத்தமும் கர்த்தருடைய கரத்தில் கிருபையாக இருக்கிச்சு. அது வந்து நம்ம அறியும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிச்சு. நீங்கள் கர்த்தருடைய கிருபையில் வாக்குத்தத்தம், உங்களுக்கான வாக்குத்தத்தை தெரிந்து கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தர் குறித்த நாட்களில் வாக்குத்தத்தின் தேவன் வாக்குத்தத்தின் சந்ததிகளான நமக்கு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க, துவண்டு பெறாதீங்க. நம்ம வாக்குத்தத்தின் பிள்ளைகள், வாக்குத்தத்த சந்ததிகள். நமக்கான வாக்குத்தத்தம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொண்டு வருவார். அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுவோம், ஆசைப்படுவோம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வாக்குத்தத்தை கொண்டு வருவார். ஆமென்.